இந்த தேதிக்கு இந்த லைஃப் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்ததை தாண்டி 4 பேருக்கு உங்களை கூப்பிட்டாங்க உங்கள் வீட்டில் கூப்பிட்டாக்கா அப்போ உங்களுக்கு 4 லைஃப் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பேருக்கு ஒரு லைஃப்னா 4 பேருக்கு 4 லைஃபு. உங்கள் ஒரே ஆளுக்கு 4 லைஃப் இருக்கும். அப்படின்னா புரிஞ்சிருக்கும், புரியலனாலும் அதை கொஞ்சம் அழகாக சொல்கிறேன். கல்யாணம் பண்ணிங்கன்னா கூட ஒரு கல்யாணமாக இருக்காது, 2வது கல்யாணத்துக்கு போகும். ஆமாம், அதான் அர்த்தம். 3வது கல்யாணத்துக்கு போகும், 4 லைஃபாக மாட்டிடும். பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு பிஸ்னஸாக பண்ண மாட்டீங்க, 4 பேரை கூப்பிட்டிங்கன்னா 4 பிஸ்னஸ் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. 4ம் சக்ஸஸ் ஆகுதானே? எதுவும் ஆகாது. சக்ஸஸ் ஆகிருந்தா தான் ஒன்றோட இருந்திருக்குமே. ஆமாம். அப்போ உங்கள் மைண்டும் 4 விதமாக இருக்கும். அப்போ மொத்தத்தில் ஒரு ஆளுக்கு 4 பேரை வச்சு கூப்பிட்டிங்கனாக்கா நீங்களாகவே இருக்க போகிறது இல்லை. டிப்ரெஷன் தான் கடைசியில் மிஞ்சும் உங்களுக்கு வந்து. ஏங்க பேரை கூப்பிட்டா இதெல்லாம் நடக்குமா? ஆமாம், தவறாக பேர் வச்சா தவறாக தான் நடக்கும். மந்திரமே வேலை செய்ய மாட்டேங்குது, கடவுளுக்கு கொடுக்குற மந்திரமே வேலை செய்யலை அப்படின்னா மனுஷனுக்கு உங்கள் டேட்டுக்கு உங்கள் பேரை மாற்றி கூப்பிட்டா எப்படி வேலை செய்யும்?